தேங்க்யூ. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துடைய 3வது ராத்திரி வேளையிலே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேரை பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. கேட்டிங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், ஏன் நல்லா இருக்கிறான்னு கேட்கக்கூடாது. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாட்கள் வந்து உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இது 3வது முறையாக இங்கே வருகிறேன். திரும்பவும் அந்த சர்ச்சில் வர்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. என்னை அழைத்த அன்பு பாஸ்டர் அவங்க, அன்பு பாஸ்டர் அம்மா, அத்தனை பேருக்கு நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்கிற அத்தனை பாஸ்டர்ஸையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நான் பொதுவாக எங்கே போனாலும் நன்றி சொல்கிறதுக்கு நிற்கிறது கிடையாது. நன்றியை நான் எதிர்பார்க்கிறதும் கிடையாது, நன்றி சொல்கிறதும் கிடையாது. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஜி மேஜரில் அங்கே வந்து எல்லாரும் இந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? துதி உமக்கே, கனமும் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. பாடுங்க. துதி உமக்கே, கனமும் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இன்னும் ஒரு முறை கூட. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்ல 2 கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல 2 கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. கர்த்தர் தொடர்ந்து இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக. வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான நன்மைகளை உங்களுக்கு தருவாராக. இந்த கூட்டங்களுக்கு பிறகு உங்களுடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருமானங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திருமண தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தலைமுறை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தலைமுறைகளை தருவாராக. சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. வானத்தின் பலகணிகளை உங்களுக்காக கர்த்தர் திறப்பாராக. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டுகளை ஆண்டவர் தருவாராக. ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இந்த கிராமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு அறுவடையை தருவாராக. இந்த கிராம மக்களை ஆண்டவர் ரட்சிப்பாராக. இந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. அநேகர் சபையை தேடி வருவார்களாக. அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவார்களாக. ஒருவர் கூட கெட்டு போவதை விரும்பாத நம்முடைய தெய்வத்துடைய கரம் இந்த கிராமத்திலே வல்லமையாய் வெளிப்படுவதாக. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் என்று சொன்னது போல இது ஒரு பெரிய ஜாதியாக மாறுவதாக. இந்த இடத்திலே வந்த அத்தனை ஊழியக்காரர்களுடைய சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அத்தனை ஊழியங்களையும் கர்த்தர் தலைக்க செய்வாராக. மந்தையை பெருக செய்வது போல ஜனத்தை பெருக செய்வாராக. நீங்க அதை நம்புங்கிறவங்க, அதை நடக்கணும்னு விரும்புகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. இந்த கிராமங்களில் இருந்தெல்லாம் வந்தவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நாங்கள் ஒரு கிராமத்திலேருந்து வர்றோம்னு சொல்லுகிறவங்க கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம்.
அதுக்கும் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். சரி, நம்ம மொத்தத்தில் நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் ஒரு பெரும் கூட்டம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அப்படிதானே இல்லையா? நம்ம அவங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும்? நம்ம பல நேரத்தில் நினைக்கணும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் துன்மார்க்கர்கள், இவங்கெல்லாம் அழிந்து போவார்களாக, அவர்கள் எல்லாரும் நாசமாய் போவார்களாக. ஆனால் சமாரியா பட்டணத்தில் பிலிப்பு என்கிற மனுஷன் வந்து பிரசங்கம் பண்ணினார். அந்த பட்டணம் முழுவதையும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்க ஜெபிக்கணும், நீங்க காரணம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, யாரும் நாசமா போவார்களாகன்னு சொல்லவே கூடாது. நாங்கள் நாகர்கோயிலிருந்து வந்து இந்த ஊரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ ரட்சிக்கப்படவில்லையோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக, கர்த்தர் அவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பாராக. நம்ம கூட்டம் நடத்துறதுனால இந்த கிராமத்தில் இனி தேவையில்லாத மரணங்கள் நடக்கக்கூடாது, தேவையில்லாத விபத்துகள் நடக்கக்கூடாது. இந்த கூட்டத்துக்கு பிறகு எங்க கிராமத்தில் பெரிய செழிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அத்தனை பேரையும் கண்டு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஜனங்கள் இயேசுவோட அன்பை பார்ப்பார்களாக. ஆமாதானா? ஆமென் என்று சொல்கிறவங்க கரங்களை அசைச்சு ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. திரும்பமாக உங்கள் அத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இல்லை இன்னைக்கு நீங்கள் நான் சரியான நேரத்தில் கூட்டத்தை முடிப்பேன். ஆனால் சரியான நேரத்தில் கூட்டத்தை முடிப்பேன். நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறதான நேரத்தில் நீங்கள் யாரும் எனக்காக கண்ணை மூடி ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் கண்ணை திறந்து ஜெபிக்கலாம். எங்கள் கூட்டத்தில் தூங்குகிற ஆட்கள் கொஞ்ச நாளைக்கு எந்த கூட்டத்திலையும் தூங்க மாட்டாங்க. உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து ஆண்டவர் எங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இந்த குழந்தைகள் எல்லாம் அப்படியே அங்கங்கே இருந்து அவங்கள பார்க்கக்கூடாது. குழந்தைகள் எல்லாம் நேற்றைக்கே சொன்னேன், ஏன் சர்ச்சில் விளையாடுற, எங்கள் கூட்டத்தில் விளையாடுற எல்லா பயலும் பாஸ்டராக மாறுவானாக. அவ்வளோ உற்சாகமா? சரி, கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் அப்படியே 2 கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. நீங்க சொல்லுங்க சத்தமா, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சேர்ந்து சத்தமா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. கடைசியா என் நாட்கள் முடியும் வரையே
சுவாசம் பொழியும் வரை உம்மையே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை அப்பா உம்மையே நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட நீங்க பேசுவீராக. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தார். ஜனத்துடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும், ஜனங்களுடைய உள்ளங்கள் பண்படுத்தப்படட்டும். எங்களை உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும். வசனத்தை கேட்கக்கூடிய உற்சாகமான பலனை எங்களுக்கு தாரும். எங்களை திடப்படுத்தி ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் நீ கவனிங்கள். நல்ல அந்த வலது கருத்தை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லி பாருங்க. இன்னும் சத்தமா சொல்லலாமே. சரி, நான் 3 நாட்கள் பேசின அல்லது பேச போகிற செய்தியுடைய ஒரு முடிவுரையை இந்த மாலை வேளையிலே நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நாளிலே இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு பதிலாளராக வெளிப்பட்டவர். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்ததனால நாம் பிழைத்திருக்கிறோம். அதை நம்ம வாழ்நாளில் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. நாம் சுமக்க வேண்டிய தண்டனையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 நம்ம வாசிக்கிறோம். ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னால், நம்ம மேல இருந்த தண்டனை, நம்ம மேல இருந்த சுமையை அவர் கேட்டு வாங்கி அந்த தண்டனையை அவர் அனுபவித்ததனால இன்றைக்கு நாம் அவரை விசுவாசித்தாலே போதும், நம்ம மேல இருக்கிற தண்டனை அவர் எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா அந்த இயேசு உலகத்துள்ள அத்தனை பேருக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும்? ஏன் தெரியுமா அந்த இயேசு உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுக்கும் இயேசு தேவை. எந்த ஜாதியாகட்டும், எந்த மதமாகட்டும், ஒரு மனுஷன் எந்த நாட்டிலே பிறந்தவராகட்டும், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒரு மனுஷனுக்கு ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து தேவை? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கும் போது பாவியாக பிறக்கிறான். ஆனால் அந்த மனுஷன் மரிக்கும் போது நீதிமானாக மரிக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். நீங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் பாவியாக இந்த உலகத்திலே பிறந்தேன், ஆனால் மரிக்கும் போது தேவனுடைய பிள்ளையாக நீதிமானாக தான் மரிக்கணும்னு விரும்புகிறவங்க அவர் ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமேன். நாம பெரிய பாவம் என்கிற சுமையோடு கூட இந்த உலகத்தில் பிறந்தோம். ஆனால் மரிக்கிறதான நேரத்தில் தண்டனை தீர்ப்பு அகற்றப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, ராஜ்யத்துக்குரியவர்களாக மரிக்கணும். அதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். ஆகையினால எனக்கு பதிலாளராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம வெள்ளிக்கிழமையில தியானித்தோம். நேற்றைய தினத்திலே சொன்னேன், இந்த இயேசு யார்? இந்த இயேசு யார் என்றால், அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு யார் என்று சொல்லுங்க. நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவருக்கு மந்தையாக இருக்கிறோம், ஆடுகளாக இருக்கிறோம். ஆடுகளை விட மேய்ப்பனுக்கு அறிவு கூட. ஆடுகள் ஒரு நாளும் மேய்ப்பனை நடத்தக்கூடாது. மேய்ப்பன் தான் ஆடுகளை நடத்த வேண்டும். இந்த மேய்ப்பன் என்னை அழகாக நடத்துகிறவர். நான் இந்த மேய்ப்பனுக்கு கீழே உள்ளாக வர்றதான நேரத்தில் எனக்கு என்ன தேவை என்பதை அவர் பார்த்து என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த இயேசுடைய மந்தையில நான் வர்றதான நேரத்தில் என் தேவைகளை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். என் சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். என் பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னை விட என் மேல் அக்கறை கொண்டு அவர் நல்லவராக இருக்கிறார். என்னை விட என்னுடைய எதிர்காலத்துக்காக காரியங்களை அறிந்து வைத்திருக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். நான் இந்த சபை
இந்த மூன்றாவது ராத்திரி வேளையில வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு பிறகு கர்த்தரே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து உங்களை நடத்துவாராக, நல்லவராக இருந்து உங்களை நடத்துவாராக, மகிமையாக நடத்துவாராக. நம்ம எங்க போகணும் நமக்கு தெரியாது, அடுத்ததா என்ன முடிவெடுக்கணும் நமக்கு தெரியாது, எதை செய்யணும் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார், நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார், நம்மை வாழ வைக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் நம்மை அழகாக நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை நடத்துவார். சொன்னவங்களை மட்டும் ஆண்டவர் நடத்துவாராக. ஆமா, நல்ல ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துவார், இயேசு உங்களை அழகாக நடத்துவார், உங்க தேவைகளை அவரே நடத்துவார், பிரச்சனைகளின் மத்தியிலே நடத்துவார், நெருக்கத்தின் மத்தியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பனுக்கு கீழே வர்றதான நேரத்தில் நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதமாக்கம் சிட்சை என்கிற ஆசீர்வாதம். அவர் என்னை சிட்சிப்பார், என்னை அடிப்பார், எல்லாரையும் அடிக்க மாட்டார். என்ன பாருங்க, இந்த ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஐயா எல்லா தூளிலையும் துரும்பிலையும் இருப்பார் போல இருக்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிச்சிடுங்க. ஐயா நமக்கு பேசுவானா, கொஞ்சம் முடிச்ச பிறகு பேசணும். நான் சமீபத்தில் தர்மபுரிக்கு போயிருந்தேன் பாருங்க. எல்லாரும் என்ன கதை கேட்டுக்கோங்க. தர்மபுரியில் ஒரு கன்வென்ஷன் நடத்த போயிருக்கு. 3 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு ஐயா, இவங்க வயசில் இருக்க ஒரு ஐயா, இந்த ஐயா 3 நாள் அவர் தான் 3 நேரம் எங்களை தேடி வருவார். காலையில் டிஃபன் வாங்கிட்டு வருவார், சாப்பாடு வாங்கிட்டு வருவார், டீ வாங்கிட்டு வருவார். 3 நாள் எங்களை கூடயே இருந்து எங்களை பார்த்துக்குவார். நல்ல குழந்தைய போல இருந்தார், நல்ல மனுஷன். இந்த 3ஆவது நாள் கன்வென்ஷன்ல ஆராதனை முடிஞ்சாச்சு. ஆராதனை முடிஞ்ச பிறகு பிரசங்கத்துக்கு முன்னால அவர் சாட்சி சொல்றார். பாஸ்டர் சொல்றார், இப்பொழுது நம்முடைய சகோதரர் முருகன் அவர்கள் சாட்சி சொல்வார். அவர் பேர் என்ன? முருகன். அவர் சாட்சி சொல்வார். அவர் மைக்க வாங்கினார். மைக்க வாங்கிட்டு சொல்றாரு, என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் பின்னால இருந்து நினைச்சேன், எனக்கு எங்க தெரியும்? என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஜெயிலில் இருந்த ஆளாக்கும். 14 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்து தண்டனை அனுபவித்து என்னை ரட்சித்த ஆண்டவர் உங்க எல்லாரையும் ரட்சிப்பாருன்னா அப்படின்னு சொல்லி சுருக்கமா சாட்சியை முடிச்சார். சரின்னு சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடிச்சேன். நான் பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நான் இன்னைக்கு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் முடிச்சு வெளியே அந்த முருகன்ட்ட 2 மணி நேரம் சாட்சி கேட்டிருக்கிறேன். இன்னும் சாட்சி முடியல. இனி இப்ப ஜூலைல திரும்ப போவேன். திரும்ப அதோடைய தொடர்ச்சியை கேட்க வேண்டியிருக்கு எனக்கு. என்னன்னு கேட்டா கதையை சொல்றேன் கேளுங்க. முருகன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியும், தெரியாதோ? இந்த முருகன் பயங்கர கோவக்காரராகிய இந்த முருகன் பக்கத்தில் இந்த பிரச்சனையில் முருகனுடைய அண்ணன் சேர்ந்து ஊர்ல ஒரு ஆளை வெட்டி கொன்னுட்டாங்க. இப்போ முருகனை ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. ஜாமீன்ல வர்றாரு. தண்டனை வருகிறது, சாகும் வரை மரண தண்டனை. இவர்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிவிட்டது, முருகன் சாகிறது வரைக்கும் ஜெயிலில் இருக்கிற தண்டனை. இப்போ என்ன பண்றது? முருகன் ஜெயிலில் இருக்கிறார். முருகனுக்கு 2 சின்ன பிள்ளைகள், 2 குட்டி பிள்ளைகள். இந்த 2 சின்ன பிள்ளைகள் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிச்சார். இப்ப ஜெயிலில் இருக்கணுமே, கடும் கோவக்காரராக இந்த முருகன், கடுமையான கோபத்தில் இருக்கிற இந்த முருகன் ஜெயிலில் போகிறார். வாழவே பிடிக்கல. இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரிப்பதற்கு முயற்சி செய்கிறார். ஜெயிலுக்குள்ளே தற்கொலை பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறார். ஒரு வழியும் இல்லாததுனால அவர் என்ன தெரியுமா நினைக்கிறார்? இனி யாரையாவது ஒரு ஆள் அடிப்போம், ஜெயிலில் ஒரு போலீஸ்காரர் ஒரு அடி கொடுப்போம், அடிச்சா அவங்களே நம்மளை அடிச்சு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் எரியல. வார்டனை கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா அந்த லைட் எரியல.
ஏய் கொலகார பைய, உனக்கு எதுக்கடா இந்த லைட்டு அப்படின்னு சொன்ன உடனே பளிர்னு வார்டனுக்கு ஒன்று செவில்ல வச்சு இழுத்துட்டாரு. விடவா செய்வாங்க? போட்டு மிதின்னு மிதிச்சு அடிச்சு நொறுக்கி எடுத்து ஜெயிலுக்குள்ள கடுங்காவல் அறை என்கிற ஒரு அறை இருக்கிறதாம். இருக்காயா? அந்த அறையில இந்த முருகனை கொண்டு வந்து போட்டுட்டாங்க. ஜெயிலுக்குள்ள கடுங்காவல் அறை. ஜெயிலுக்குள்ள கடுங்காவல் அறையில இருக்கிற நேரத்துல ஒரு ஆள் இயேசுவை பற்றி சொல்ற ஆளு அங்க இருக்கிற ஜன்னல் ஓரத்தில் என்ன சொல்றாராம், ஏய் முருகன் நல்லா இருக்கிறியாப்பா, ஏசப்பா உன்னை நேசிக்கிறாருன்னா அப்படின்னு சொன்னதும் முருகன் சொன்னாராம், உங்க இயேசு என்ன நேசிக்கிறாருன்னா இந்த கடும் காவல் அறையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரட்டும். ஏன்னா இந்த கடும் காவல் அறையில இருந்தால் வேலை செய்ய முடியாது. வெளியே இருந்து வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்குமா? ஜெயிலுக்குள்ளேயே சம்பளம் கிடைக்கும். கிடைச்சா ஐயா நமக்கு. ஆனா உள்ள இருந்தா என்னது இல்லை, சம்பளம் கிடைக்காது. ஆக என்னால உங்க இயேசு உண்மை உள்ளவர்னா எங்களை வெளியே கொண்டு வரட்டும்னு சொல்ல அந்த வார்டனுக்கு என்ன மனசு கேட்டுச்சுன்னே தெரியல. 3வது நாளிலேயே இந்த முருகனை வெளியே விட்டுட்டாங்க. நல்லா கவனிக்க முடியல. இப்ப ஏற்கனவே ராஜீவ் காந்தியை கொலை செய்த வழக்கில் 3 பேர் அங்க இருக்கிறாங்க வேலூர் சிறையில். முருகன், சாந்தன், பேரறிவாளன். இவங்க எல்லாம் ஏற்கனவே அந்த வேலூர் ஜெயில இருக்கிறாங்க. அந்த முருகனோட கூட சேர்ந்து இந்த முருகனும் சேர்ந்தாச்சு. இப்போ முருகன் அந்த ஜெயில 7 பேர் முருகன் பேர்ல இருந்திருக்காங்க. இப்போ அந்த முருகனுக்கு ஏசப்பா மேல ஒரு விசுவாசம் வந்து விட்டது, ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. இந்த நம்பிக்கையில என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அங்கே இருக்கிற புதிய ஏற்பாடை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார், ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, என் இயேசு என்னுடைய எல்லா பாவத்தை மன்னிப்பார், என் இயேசு என்னை ரட்சிப்பார், என் இயேசுவால் என்னுடைய எல்லா பாவத்தை நீக்க முடியும் என்கிற நம்பிக்கை இந்த முருகனுக்கு வந்து விட்டது. முருகனுக்கு வந்த உடனே என்ன தெரியுமா ஆச்சு? கடைசியா நான் சுருக்கமா சொல்றேன், 2 மணி நேரம் சொல்லட்டா? 2 மணி நேரம் சொன்னீங்கன்னா பிறகு நம்ம இந்த பிரசங்கம் நடக்க. நான் பிறகு என்னன்னா டிஜிபி ஆஃபீஸில் இருந்து கேட்குறாங்களாம், ஜெயிலில் நன்னடத்தை கொண்ட 7 பேருடைய பெயர்களை எங்களுக்கு எழுதி தாருங்கள். 7 பேருடைய பேரை ஜெயில் வார்டன் எழுதினாரா? பார்த்தாரு, ஏற்கனவே 4-5 முருகன் இருக்கு. எந்த முருகனை? முருகன், சாந்தன், பேரறிவாளன் எல்லாருக்கும் முருகனை சேர்த்ததில் இந்த முருகனுக்கு பேரையும் சேர்த்து எழுதி விட்டுட்டாரு. நன்னடத்தை கொண்ட 7 பேர்ல. ஏன்னு சொன்னா இவர் ஏற்கனவே வார்டன் அடிச்சதுனால இவருக்கு நன்னடத்தை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது அப்படின்னு இருக்க. இவர் எப்படியோ தெரியல, இவருக்கு பேர் வந்தாச்சு. ஒரு நாள் ஜெயிலில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. டிஜிபி எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, நன்னடத்தை பட்டியலில் இருக்கிற 7 பேருக்கு சான்றிதழை வழங்குகிறேன் என்று சொன்ன உடனே 7 பேருக்கு முருகன், சாந்தன், பேரறிவாளன் எல்லாருக்கும் கொடுத்த இடத்துல இந்த முருகனையும் கூப்பிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்க இவர் மெதுவாக சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு உட்கார்ந்துட்டாரு. ஜெயிலெல்லாம் ஒரே பரபரப்பு. இவனுக்கு எப்படி கொடுக்கலாம், இவனுக்கு எப்படி கொடுக்கலாம்? பிறகு என்னாச்சுன்னா அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு பிறகு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து திரும்ப அடுத்த வாரத்தில் வருதான் வார்டனுக்கு, அந்த சிறைச்சாலை இன்சார்ஜ். அந்த முருகனுக்கு ஏற்கனவே வார்டன் அடிச்சிருக்கிறார், அவருக்கு எப்படி நீங்கள் நன்னடத்தை சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் என்பதை. அப்போ அந்த இடையில வார்டன் மாறிட்டாரு. இந்த வார்டன்ட்ட இந்த முருகன் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினதுனால ஒரு நாள் ராத்திரியில் இந்த முருகனை கூப்பிட்டு சொன்னாரான், இங்கே பாருடா, உனக்கு நன்னடத்தை சர்டிஃபிகேட் திரும்ப வரப்போ வாங்க போகிறாங்க போல இருக்கு. இதை என்கிட்ட திரும்ப ரிப்ளை கேட்டிருக்கிறாங்க. நீ உனக்கு கடவுள்கிட்ட நீ ஜெபம் பண்ணு, நீ தான் இப்போ ஜெபம் பண்ணி சாமியார் ஆயிட்டியே, அவர் பாஸ்டர்னு சொல்ல தெரியாதான், நீ சாமியார் ஆயிட்டியே, நீ வேண்டிக்க, நாளை தினத்தில் நான் இதுக்கு பதில் எழுதுவேன், ஆகையினால நீ வந்து என்னன்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இவர் ஜெபமனார். ஆண்டவரே உமக்கு சித்தம் போல் ஆகட்டும்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் இவரை முந்தின நாள் விசாரித்த வார்டன் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். வார்டன் அட்டாக்கில் இறந்து போனதுனால இவருக்கு எழுதுனது இனி யாரும் மாற்ற முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் அட்டாக்கில் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அவளுக்கு சந்தோஷத்தை பாருங்க. இவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ எழுதினது இப்போ அந்த மனுஷன் உள்ள அங்கே இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாட்கள் தாண்டின பிறகு
இவர் வேலூர் ஜெயிலில் இருக்கிறார். இவர் சொந்த ஊர் தர்மபுரி. அங்கே இருந்து யாராவது தர்மபுரி சேலம் சிறைச்சாலைக்கு மாற விரும்பினவர்கள் நீங்கள் எழுதி கொடுக்கலாம்னு சொன்னால், இந்த முருகன் எழுதி கொடுத்திருக்கிறார், நான் சேலம் ஜெயிலில் வருகிறேன்னு சொல்லி. அந்த முருகன் என்னட்ட சொன்னார், பாஸ்டர், வேலூர் ஜெயிலில் ஏற்கனவே ஆராதனையெல்லாம் நடக்கும், ஆனால் சேலம் ஜெயிலில் ஆராதனை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சேலம் ஜெயிலுக்குள்ள ஆராதனை தொடங்கினதே நான் தான். இப்ப எப்படி வெளியே வந்தாரு அதானே முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்படி வெளியே வந்தார்னா நடந்துதான் வந்தார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, எப்படி வந்தார்னு சொல்றேன். எப்படி வந்தார்னா, இப்போ இந்த தர்மபுரியில போன முன்னால அந்த அம்மையார் ஆட்சி காலத்துல 3 இந்த பேருக்கு தூக்கு தண்டனை, அந்த பஸ்ஸு எரிப்புல அவர்களை போன அதிமுக ஆட்சியில் சட்டங்கள் எல்லாம் ஏற்றி நன்னடத்தை சர்டிபிகேட் வாங்கினவர்களை, 14 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்தவர்களை வெளியே அனுப்பலாம் என்கிற உள்துறையில் அதிகாரம், கவர்னருடைய ஒப்புதல் எல்லாம் வாங்கி ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்றி அதுல ஒரு கொஞ்சம் பேர் வெளியே விடுற அந்த நிகழ்ச்சியில அவங்க வந்த கேப்ல நம்ம முருகன் வெளியே வந்துட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள போகும்போது கொலைகார முருகனாக உள்ள போனாரு. வெளியே வந்ததான நேரத்தில் இப்பொழுது முருகனுடைய பெயர் பால் முருகனாக மாறிவிட்டார். நான் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு கை தட்டு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப இல்ல, அப்பா நல்ல கவனிச்சுக்கிடுங்க. பால் முருகனாக மாறி இன்றைக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஜெயில இருந்து வந்த பிறகு என்ன செஞ்சீங்க? பாஸ்டர், நான் வெளியே வந்தேன் பாஸ்டர். வந்த உடனே நேரடியாக என்னால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க வீட்டுக்கு போனேன். அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டேன். அவங்களுக்கு ஹலோ, இப்ப பாருங்க, நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவங்ககிட்ட குறைகள் எல்லாம் இருந்தது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சேன். அவங்களுக்கு காலை பிடிச்சேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்ன பிறகு நான் போய் ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற நல்ல ஆண்டவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கள்ளன் என்று தள்ளிடாமல் என்னை அணைக்கவா சொல்ல நேசத்தாலே உன் சொந்தமாக்கி கொண்டீரே. அணைக்கவா நேசத்தாலே எல்லாரும் என்ன பாருங்க. இப்ப நான் எதுக்காக ஜெயிலுக்கு கதையை தொடங்கினேன்னா, ஜெயில தூக்கு தண்டனை கைதிகள் உண்டு பாருங்க. தூக்கு தண்டனை கைதிகள் உண்டு. அந்த தூக்கு தண்டனை கைதிகளை யாரும் அடிக்கல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த அவன் சாக தான் போறான். ஆகையினால அவனை அடிச்சு நீ ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனா சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு போவான் தெரியுமா, இந்த 50 ரூபா 100 ரூபா இதெல்லாம் திருடிட்டு போவான் தெரியுமா, அவனை ஜெயிலில் போட்டு சாத்தனை சாத்தி எடுத்துடுவாங்க. எங்க சர்ச்சில் சமீபத்தில் போன வாரத்தில் ஒருவர் வந்தார். அவருக்கு வேலையே ஜெயில் வார்டனாக்கும்.
மார்த்தாண்டத்தில் அங்கே ஒரு ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலுக்கு இன்சார்ஜே இவர் தான். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு வாரவனை விட்ட மாட்டோம். அவன் வாழ்க்கையை வெறுத்து இனி மேலாலும் இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுங்கிற முடிவுக்கு அவனை கொண்டு வந்துடணும். ஏன்? கொலைகாரனை ஒன்றும் செய்யலை, தூக்கு தண்டனை அவனை ஒன்றும் செய்யலை. இவனை ஏன் அடிக்கிறாருன்னு சொன்னா, இனிமேல் இவன் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னாக்க. அதே போல உலகத்தில் இருக்கிற பாவிகளை ஆண்டவர் சிட்சிப்பது இல்லை, நம்மை கர்த்தர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்களை சிட்சிப்பதில்லை. அவர்கள் ஏற்கனவே நரகத்துக்கு தான் போகிறார்கள். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செத்து போனா பாதாளத்துக்கு போறவன் போயிட்டு போகட்டுங்க. நாம பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக இங்கேயே நம்மை அடித்து, இங்கேயே நம்மை சரிபடுத்தி, இங்கேயே நம்மை சிட்சித்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு வருகிற நல்ல மேய்ப்பனுக்கு கையை தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லியிருக்க பார்க்கலாம். என்னை பரலோகத்துக்கு கொண்டு வருகிற ஒரு நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனே, அல்லேலூயா. என்ன கவனிங்க, நான் அப்படியே மெல்ல இந்த நாள் செய்திக்கு நேராக வருகிறேன். என்னன்னா, முதல் நாள் எனக்கு பதிலாளராக இயேசு, நேற்றைக்கு என்னுடைய மேய்ப்பனாகிய இயேசு, இன்றைக்கு இப்படி சொல்லுகிறேன், திரும்பவும் வரப்போகிற இயேசு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, நான் சொன்னது ஒன்று கேட்டுச்சான்னு கேளுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? சொன்னா தானே கேட்கணும் சொன்னாங்களோ? எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் வரப்போகிற இயேசு கிறிஸ்து. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குரையா. பாடுங்க. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குரையா. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குரையா. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குரையா. எல்லாரும் என்ன கவனிங்க, நான் மெல்ல மெதுவாகவே பேசுகிறேன். எல்லாருக்கும் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வரைக்கும் புரிகிறது போல நிறுத்தி நிறுத்தி பேசுகிறேன். நான் முதல்ல இப்போ சொல்லுகிறேன், சொல்றதுக்கெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு மைக் ஆன்ல இருக்கு, இதான் பாருங்க. சரி, இல்லை அது ஆஃபில் இருக்கு. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க அண்ணாச்சி. இந்த ரெண்டு மைக்கையும் தவிர மற்றதெல்லாம் கட் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஆமாம், சரி. என்ன கவனிங்க, நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நம்பினா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து ஒரு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்தார். இந்த பூமியிலே 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அந்த 33.5 வருஷத்துல 3.5 வருஷ காலம் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். ஊழியத்தை செய்த இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் முடிவில் பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து 3வது நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். உயிரோடு கூட எழும்பின இயேசு இந்த பூமியிலே 40 நாட்கள் சுற்றி நடந்தார். உயிர் தெழுந்த 40வது நாளில இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு நம்புகிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லலாமா? இவ்வளவு நம்புறவங்க அடுத்ததா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அங்கே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு என்னை கொண்டு போவதற்காக திரும்ப வரப்போகிறார். இயேசு வருவார் நம்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம்.
இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு திரும்ப வருவார்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கைய தட்டி ஆமென் ஆமென். நம்ம இயேசு வருவாருங்க, நிச்சயமாகவே வருவார், அதி சீக்கிரமாகவே வருவார். எனக்கு சர்ச் உண்டு. இப்படி ஒரு கூட்டம் நடத்துறதுடைய பிரயாசம் என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு கூட்டத்துக்கு பின்னால எவ்வளவு செலவாகும்னு எனக்கு தெரியும். இதற்கு பின்னால நடத்துறவங்க எவ்வளவு தூங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு கண்விழிப்பு, இவ்வளவு பண செலவுகள், இவ்வளவு பிரயாசப்பட்டு இங்கே ஒரு கன்வென்ஷன் நடத்தப்படுவதுடைய நோக்கம் என்னவென்றால், ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். சரிதானாமா? 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 இதோடைய அத்தனை பிரயாசத்துக்கும் பலனாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை தருவாராக. இந்த மாலை வேளையில் என் சத்தம் கேட்கிற அத்தனை பேருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவர் கூட கெட்டு போவது என் ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நீங்கள் எல்லாரும் இனி வரப்போகிற இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு போவதற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. சரி, இப்போ எனக்கு நிறைய காரியங்கள் பேசணும்னு ஆசை. பொதுவாக ஒரு 4 நாட்கள் நான் பேசுகிறத அடுத்த 35 நிமிடங்களிலே நான் பேசி முடிக்கிறேன். என்னன்னா 35 நிமிடங்களில் உங்களுக்கு புரிகிறது போல அழகாக உங்கள் கண்களுக்கு முன்பாக காட்டுகிறேன். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். பைபிளோட ஒன்று அப்படி உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். பைபிளோட உயர்த்தி காமிங்க. உங்கள் ஊரில் கிறிஸ்தவர்களுக்கு வேற ஒரு பேர் உண்டு. அந்த பேர் வேதக்காரங்கன்னாக சொல்லுவாங்க. அப்போ வேதம் கொண்டு வராதவங்களை என்ன சொல்கிறது? நான் வெறும் காரர்கள்னு வச்சுக்குவோமா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் கூட வாசிக்கணும். பைபிள் கொண்டு வராதவங்க நாங்கள் வாசிக்கிறத கேட்கணும்னா எல்லாரும் பைபிளை திருப்பங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26, 27, 28, 30 இந்த 4 வசனத்தையும் வாசிக்கலாம். பக்கம் 109 இருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இனி 30வது வசனம், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இயேசு திரும்ப வருவார் என்பதற்கு ஆண்டவர் நமக்கு புரியும்படியாக அழகா ஒரு கதையை சொல்றாரு. நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல. எத்தனை பேர் நோவாவை எத்தனை பேருக்கு தெரியும்? கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். இந்த நோவாவுக்கு காரியம் எனக்கு தெரியும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. எனக்கு நோவாவை ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நோவாவை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறவங்க பரவாயில்ல, யாருக்கும் தெரியாது இல்லையா? தெரியாமல் இருக்கிற நல்லது. நல்லா என்ன கவனிச்சுக்கிடுங்க. நான் இந்த நோவாவுக்கு சம்பவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். நான் ஒரு ஊரில் போய், ஏமா உங்களுக்கு யோபு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா உடனே முன்னால் இருந்து ஒரு பாட்டு சொல்லிச்சு. எனக்கு தெரியும். சிகப்பா கருப்பாமான்னு கேட்டேன். உடனே அவர் அந்த பாட்டு சொல்லிச்சு கருப்பு. அது பிறகுதான் தெரியும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பேர் யோபு. அதே போல நோவாவை தெரியுமான்னு கேட்டா தெரியும். எங்க பக்கத்து தெருவில் இருக்கிற நோவான்னு சொல்லிடாம. நான் இந்த நோவாவை பத்தி சொல்றேன். நல்லா என்ன கவனிச்சுக்கிடுங்க. நான் நிறைய வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நானே சொல்லி விடுகிறேன், நீங்க என்ன கவனித்தால் மட்டும் போதும். ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும்னு சொல்றார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் இந்த நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல இந்த நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதியாகம புத்தகம் அங்கே நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவரை பற்றி இயேசு சொல்லுகிறார், எபிரேயர் நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார். இவர்கள் எல்லாரும் இந்த நோவாவை பற்றி சொல்றதுனால என்னமோ ஒன்று நோவாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்னையே கவனிங்க. நான் நோவாவுடைய காலத்தை அப்படியே என்னுடைய இடதுபுறமாக வைத்து உங்களுக்கு ஓமைப்படுத்துகிறேன். மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கிறதை அப்படியே வலதுபுறமாக வைத்து ரெண்டையும் உங்களுக்கு அப்படியே ஓமைப்படுத்தி உங்களுக்கு நான் பேசுகிறேன். எப்படி என்று சொன்னால் முதலாவதாக இந்த காரியத்தை ஆண்டவர் எப்போ சொல்லுகிறார் என்றால், நான் திரும்ப வருவேன் என்பதற்கு அடையாளப்படுத்தி தான் இயேசு இந்த நோவாவுடைய சம்பவத்தை சொல்லுகிறார். நான் இந்த சத்தத்தை உள்ளே இருக்கிறீங்க வெளியே இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் கேட்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராக இயேசு வருவாரான்னு கேட்டால் தைரியமா கம்பீரமா சொல்லணும், நம்முடைய இரட்சகராக இயேசு நிச்சயமாகவே வருவார். ஏன் வருவார் என்று சொன்னால், அவர் வாக்கு மாற மாட்டார். நீங்க பார்க்கிற மேல பார்க்கிற வானம் மாறும், கீழே பார்க்கிற பூமி மாறும், இவை எல்லாம் மாறினாலும் அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. அவரே நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி இருக்கிறதுனால நிச்சயமாகவே நம்முடைய இரட்சகராகிய இயேசு வருவார். நிச்சயமாகவே வருவார். வருவார் என்பதற்கு ஒரு சில உதாரணத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, 2வது வருகை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உண்டு, 260 அதிகாரங்கள் உண்டு. திரும்ப சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உண்டு, 260 அதிகாரங்கள் உண்டு. இந்த 260 அதிகாரங்களில் 300க்கு மேற்பட்ட முறை இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்த வசனங்கள் இருக்கிறதுனால என் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனியும் சொல்ல வேண்டுமே ஆனால், நம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் இல்லையா? பிறக்கும் போது ஒரு தூதன் வந்தார். அந்த தூதனுடைய பெயரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, யாரோ சொன்னாங்க, கேப்ரியல். இந்த கேப்ரியல் என்கிறதான தூதன், ஒரு தூதன் வந்து மரியாளை பார்த்து, நீ பயப்படாதே, கிருபை பெற்றாய் என்று சொன்னாள். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை சொல்லுவதற்காக இந்த பூமியிலே வந்தது ஒரே ஒரு தூதன். ஆனால் இயேசு திரும்ப வருவார் என்பதை சொல்லுவதற்காக 2 தூதர்கள் வந்தார்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று 2 பேர் சொன்னதாக அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 4 பேர் சுவிசேஷத்தை எழுதினார்கள். யார் யார் எழுதினார்கள்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 பேர் சுவிசேஷத்தை எழுதினார்கள். அதில் 2 பேர் தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து சொன்னார்கள். ஆனால் 4 பேரும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்பதையும் சொல்லி இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே வருவார், நிச்சயமாகவே வருவார். எத்தனை பேர் நான் பேசுறது புரிகிறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே வருவார். இந்த வருகையின் சம்பவத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் இப்ப சொல்றார், நோவாவுடைய காலத்தில் நடந்தது போல நடக்கும். எல்லாரும் என்ன பாருங்க, நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன். முழு உலகத்திலையும் பாவம் பெருகி போச்சு பாருங்க. முழு உலகத்திலையும் பாவமும் அக்கிரமமும் பெருகி போனதுனால
ஆண்டவருக்கு இப்போ கோபம் வருது. கோபம்னு சொல்றதை விட சரியான வார்த்தை மனஸ்தாபம் வருகிறது. சாய் நம்மவே சில நேரத்தில் சொல்லுவோம் இல்லை, இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட ஜனம் இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற மனஸ்தாபத்தில் உலகமெல்லாம் பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு மனஸ்தாபம் வரல. ஆனால் இந்த மனுஷனை பார்த்து, மனுக்குலத்தை பார்த்து அவருக்கு மனஸ்தாபம் வருகிறது. இந்த மனஸ்தாபப்பட்டு என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, ஒரே ஒரு மனுஷனை மட்டும் நீதிமானாக பார்க்கிறார். அவருடைய பேர் தான் நோவா. எல்லாரும் என்ன கவனிங்க, முழு உலகமும் பாவம் செய்தாலும், முழு உலகத்தை அழிக்க நின்றாலும் நீதிமானை என் ஆண்டவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? நீதிமானை கர்த்தர் தீங்குக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நீதிமானை என் கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இப்ப இந்த நீதிமானை பார்த்து சொல்றார், அவர் பேர் நோவா. நோவாவே 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரத்தில் நீ ஒரு பேழையை செய்ய வேண்டும். பேழைக்கு அளவை சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரத்தில் நீ ஒரு பேழையை செய்வாயாக. எல்லாரும் என்ன பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே. ஆண்டவர் இப்போ முழு உலகத்தையும் அழிக்கணும்னு நினைச்சாச்சு இல்லையா? இனி என்னத்துக்கு பேழை? இனி எதுக்குங்க பேழை? எல்லாரும் பாவிகள்னு தெரிஞ்சாச்சு இல்லையா? எல்லாரையும் அழிச்சிருக்க வேண்டியது தானே. ஆனாலும் கிருபையுள்ள ஆண்டவர் எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுகிறான் என்று தெரிந்தும் மனிதனை அழிக்க விரும்பாமல் மனிதன் காப்பாற்றப்பட வேண்டுமெனே என் கர்த்தர் விரும்புகிறார். இதுக்கு பேர் தான் கிருபைன்னு சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுக பார்க்கலாம். இங்கேயும் அப்பாவுடைய கிருபையை நம்ம பார்க்க முடியுது, இங்கேயும் ஆண்டவருடைய கிருபையை பார்க்க முடிகிறது. அப்படி 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல. நீங்க மட்டும் சத்தமா கிருபையே கிருபையே மாறாத நல்ல. இதுக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் கையை உயர்த்தினவங்க நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்தினவங்களை பார்த்து கேட்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு தவறும் பண்ணவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தப்பும் பண்ணல, பைபிளின் படி அப்படியே வாழுகிறேன், பைபிளின் படி அப்படியே வாழுகிறேன். இயேசு சொன்னார், உன் கண் இடரல் உண்டாக்கினால் கண்ணை பிடுங்கி போடணும்னு சொன்னார். கண்ணை பிடுங்கி போட்டீங்களா? ஐயா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம வாயில பொய் சொல்லலன்னு சொல்லியிருக்கிறான். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவருடைய குணங்களை சொல்லட்டுமா? மனுஷன் சுபாவ அன்பு இல்லாதவர் இருந்தாலும் தெய்வத்துக்கு முன்னால பாவிதான், பொறாமை இருந்தாலும் தெய்வத்துக்கு முன்னால பாவிதான். சரிதானா? இருக்கா? பாவம் இருக்கா இல்லையா? நான் 23 பாவத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். 23 பாவம் எல்லாரும் எடுங்க. ரோமர்கள் அதை நினைப்போம். 1வது அதிகாரம். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கான்னு பார்த்துருவோமே. 72 பாவத்துக்கு லிஸ்ட் எனக்கு புதிய ஏற்பாட்டுல இருந்து சொல்ல தெரியும். 23 உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் ரோமர் 1வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய ஸ்டாண்டர்டை பாருங்க. 29வது வசனம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதகத்தினாலும் வஞ்சத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய்
வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவருமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய குவாலிட்டி இதாக்கும். யாருன்னு சொல்லுங்க நிக்க முடியும்? நம்ம எல்லாரும் தெய்வத்துக்கு முன்பாக குறை உள்ளவர்கள். இனி அடுத்த வார்த்தையில பிடிக்கணும்னு சொன்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே, நம்ம அத்தனை பேரும் குறை உள்ளவர்கள். அவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு முன்னால பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தராக இருக்கிறார். இந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்ம அழிக்கணும்னு நினைச்சா என்றைக்கோ அழிச்சிருக்கலாம். ஆனாலும் கிருபையுள்ள ஆண்டவர் மனுஷன் அழிக்கப்பட வேண்டும் என விரும்பாமல் மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் எனவே விரும்புகிற அவருடைய விருப்பத்துக்காகவே நன்றி ஆண்டவரே. என்ன பாருங்க, அங்க ஒரு பேழை செய்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பேழை செய்கிறது இன்னைக்கு ஒரு பேழை செய்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஏன்னா மரம் வெட்டுறதுக்கு மிஷின் இருக்கு, அறுக்கிறதுக்கு மிஷின் இருக்கு, சீவுறதுக்கு மிஷின் இருக்கு, எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கு. அன்றைக்கு ஒரு மரத்தை கொண்டு வந்து சீவி பாலிஷ் பண்ணி ஆணியை உண்டாக்கணும், இவர் தான் உண்டாக்கணும். பேழையை வெற்ற கோடாலி இவர் தான் உண்டாக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ண ஆண்டவர் சொன்னாரே. ஆனால் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துவது எதற்காகன்னு சொன்னா, இன்னொரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இங்கே இந்த தாயாருக்கு வேற வேலையே இல்லையாங்க, எங்க ஊழியக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க. எங்களை சில இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் கஷ்டமான காரியங்களை செய்ய வைப்பது எதற்காகன்னு சொன்னார், எங்கள் நிமித்தம் சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த வேலையை நாங்கள் பாக்கியமான வேலையாக கருதி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் எங்களை நம்புகிறார், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆமா தானே இல்லையா? ஆனா எல்லாரையும் நம்ப மாட்டார். எல்லாரையும் நேசிக்கிறாரா? ஆமா, பிள்ளைய ஒன்னும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார், எல்லாரையும் பிடிக்கும். ஆனா எல்லாரையும் நம்ப மாட்டார். உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் இவன் கையில வேலையை கொடுத்தா இவன் சரியா செய்வான்னு ஆண்டவருக்கு யாருக்கு தெரியுதோ அவன் கையில தான் வேலையை கொடுப்பார். நோவாவே இவன் கையில வேலையை கொடுத்தா இவன் சரியா வேலையை செய்து முடிப்பான்னு சொன்னா அவன் கையில கர்த்தர் வேலையை கொடுப்பார். ஆண்டவர் எங்களை நம்பி தந்த வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எங்களை நம்பி தந்த ஊழியத்துக்காக நன்றி, எங்களை நம்பி தந்த சபைக்காக நன்றி, எங்களை நம்பி தந்த பொறுப்புக்காக நன்றின்னு சொல்லுகிறவங்க இரண்டு கையை தட்டி, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை பார்த்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். நல்ல கரங்களை தட்டி, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த ஒரு பதவை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் அந்த ஒரு பதவை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். அங்கே அந்த ஜனத்தை காப்பாற்ற ஒரு நீதிமானாகிய நோவாவை நம்பினவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக அவர் வேறு எவரையும் நம்பவில்லை, சொந்த குமாரனாகிய இயேசுவையே நமக்காக அனுப்பி தந்தார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. இனி இந்த மனுக்குலத்தை
அவர் மரத்தினால ஒரு பேழை செய்தார், இவர் மரத்தினால சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். வேற யாரையும் அல்ல, ஒரு நீதிபரராகிய இயேசுவையை நமக்காக அனுப்பி கொடுத்தார். ஒரு நீதிபரராகிய இயேசுவையே அனுப்பி கொடுத்தார். இங்க எல்லாரும் என்ன கவனிங்க, இப்போ நோவா கூப்பிடுறாரு, டேய் எல்லாரும் பேழைக்குள்ள வா, அண்ணே அண்ணா தம்பி தங்கச்சி அக்கா அத்தா எல்லாரும் பேழைக்குள்ள வாப்பா 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 எல்லாரையும் கூப்பிடுறாரு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, பேழைக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு ரூபா டிக்கெட்னு சொல்லுங்க. டிக்கெட் அப்படி இருக்காமா பைபிள்ல? பேழைக்குள்ள வர்றது ஃப்ரீங்க. எப்ப நீ பாவமே பண்ணிருக்கலாப்பா, நீ அநியாயக்காரன் தாப்பா, நீ துரோகிதாப்பா, நீ தெய்வத்தை வேதனைப்படுத்தினவன் தாப்பா, என்னாலும் இலவசமா நீ பேழைக்குள்ள வாப்பான்னு அழைச்சவர். இங்கேயும் புதிய ஏற்பாட்டு காலத்துல சிலுவை, அங்க மரப்பேழை, இங்கே மர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இங்கே எப்படி தெரியுமா அழைக்கிறார்? எப்படி தெரியுமா அழைக்கிறார்? எப்ப நீ பாவிதாப்பா, துரோகிதாப்பா, அக்கிரமக்காரன் தாப்பா, இலவசமா ரட்சிப்பை என் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வெளிப்பட்டார். எத்தனை பேர் நான் பேசுறது புரிகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி வரு. ஆமென். என்ன கவனிங்க, நான் இந்த இடையில கொஞ்சம் சாட்சி சொல்றேன் பாருங்க. எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு 3 நாள் எங்க சர்ச்சுக்கு வந்தார். சர்ச்சுக்கு எப்படி வருவார்னா, கூட்டம் ஆரம்பிச்ச உடனே வருவார், பின்னால உட்காருவார். நான் கடைசியில் ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஆமென்னு சொல்லி முடிச்ச உடனே கண்ணை திறந்து பார்த்தா ஆளை காணாது, ஓடி போயிடுவார். இப்படியே ஒரு 3 நாளைக்கு வந்தார். அப்போ நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு அங்கே சண்டே, இன்னைக்கு இந்த நாள் கூட்டம் முடித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொன்னேன். கூட்டம் முடிச்ச உடனே என்னைக்கு ஆமேன் போட்டு ஓடி போறவர், அன்னைக்கு நான் ஆமேன் போட்டுட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன், என் பக்கத்தில் வந்து நிற்கிறார். கேட்குறாரு, பாஸ்டர் எங்கே கன்வென்ஷனில் பேச போகிறீங்க? நான் அந்த ஊர் பேரே சபைக்கு பேரையும் சொன்னேன். நான் வீட்டில் போய் குளித்து கிளம்பி டீயெல்லாம் குடிச்சிக்கிட்டு அந்த கன்வென்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த ஆள் அங்கே வந்து நிற்கிறாரு. அங்கே கன்வென்ஷனில் பிரசங்கம் கேட்க வந்தாச்சு. சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரி நம்ம ஆள் வந்திருக்கிறாரு அப்படின்னு விட்டுட்டேன். அன்றைக்கு கடைசி நாள் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் கூட்டத்தில் பிரசங்கெல்லாம் முடித்த உடனே இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேண்டும், இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்னு சொன்ன உடனே அவரும் கரத்தை உயர்த்தினார். கூட்டம் முடிவடைந்தது. ஓடிய நிலத்திலே வந்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு நீங்க ஞானஸ்நானம் தர வேண்டும் என்று கேட்டார். நான் ஆமா இன்னும் சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. ஏற்கனவே 3 நாள் வரமா நம்ம சர்ச்சைக்கு தானே வராரு அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்படியே சிரிச்சுட்டு விட்டுட்டேன். இப்போ அவர் அப்படியே திரும்பி அப்படியே வாசல் தாண்டி போனது தான் உண்டு. அங்கே இருந்த மேடையில் இருந்த 2 பாஸ்டர் என்ன இடத்துல தேடி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இவன் பயங்கரமான ரவுடியாகும், இவனிடத்தில் கொலை வழக்குகள் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காதிருங்கள், இவன் பெரிய பாவி என்று சொல். நான் அவர்களிடத்திலும் ஒன்றும் சொல்லவில்லை, அவர்களிடத்திலும் சிரித்து விட்டு வந்து விட்டேன். அப்போ அந்த வாரத்தில் அவரை தனியாக பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினதுனால ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி, இந்த இடத்துல என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னை விரும்பினார். நான் அவரை சந்திப்பதற்காக போயிருந்தேன். அவர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார், பாஸ்டர் என் மேலே 7 கொலை வழக்குகள் இருக்கிறது. எத்தனை இருக்கு? 7 கொலை வழக்கு. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய கட்சிக்குடைய பிரமுகராக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆவினுக்கு சேர்மேனாக இருந்தவர், தக்கலை யூனியனுக்கு சேர்மேனாக இருந்தவர். அவருக்கு அந்த சுழல் விளக்கு வைத்த வண்டியெல்லாம் உண்டு முன்னால. அவ்வளவு பொறுப்புகளில் இருந்தவர். பத்மநாபபுரம் தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்று சில வாக்குகளிலே தோல்வி அடைந்தவர். அந்த பொறுப்புகளில் இருக்கிறவர். இதெல்லாம் இப்போ என்னன்னு சொல்றார், குடும்பம், பின்னணி, இவருடைய நிலைமை, பாவ வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்றார். நான் மனதில் நினைக்கிறேன், இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இவர் வந்து திரும்ப என்னிடத்தில் கேட்கிறார், ஐயா எனக்கு என்னைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார். நான் சொன்னேன், நான் அடுத்த வாரத்திலே சொல்லுகிறேன் என்று. ஏன் தெரியுமா?
இப்ப நான் மட்டும் அவருக்கு ஞானஸ்நானம் தரமாட்டேன் என்று சொன்னால், ஏற்கனவே அவருக்கு மேல 7 கொலை வழக்கு இருக்கு. அடுத்து என்னையும் கூட சேர்க்கும் போது 8 ஆகும். ஆகையினால நான் சொல்றேன், ஐயா அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லி நான் சுருக்கமா சொல்றேன். நான் அந்த வாரத்துல 3 நாள் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த மனுஷன் ஞானஸ்நானம் கேட்கிறார், என்ன பண்றது? ஆண்டவர் எனக்கு சொன்னார், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு சொல்லி. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 6 மாதங்கள் தாண்டி அவருக்கு டேட்ல சொன்னாங்க. 6 மாசத்துக்கு அப்புறமான ஒரு டேட்டை சொல்லி அன்னைக்கு தான் உங்களுக்கு ஞானஸ்நானம்னு சொன்னேன். நான் உண்மையிலேயே சமீபத்தில் எங்க சர்ச்சில் இருக்கிற ஞானஸ்நான ரெஜிஸ்டர் அப்படியே திருப்பி திருப்பி பார்த்து அந்த மனிதனுடைய பேரை பார்த்த உடனே எனக்கு கண்ணெல்லாம் நிரம்பி விட்டது. அந்த மனுஷனுக்கு நானே ஞானஸ்நானம் கொடுத்தேன். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். கடைசியில் அவருடைய ஊழியத்தை செய்தார், ஆண்டோடைய ஊழியத்தை செய்தார். கோவிட் டைமில் மரித்தார். மரிப்பதற்கு முந்தின நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கார். நான் பார்க்கறதுக்காக போயிருக்கிறேன். 40 நிமிஷம் என்கிட்ட பேசினார். முந்தின நாள் என்னை பார்த்த உடனே எழும்பி பெட்ல உட்கார்ந்துட்டார். எழும்பி பெட்ல உட்கார்ந்து என்ன தெரியுமா சொன்னார்? ஐயா, நான் இங்க மரிக்க போகிறேன். மரணத்தை குறித்து எனக்கு பயம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிகிறது, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பரலோகத்துக்கு நான் போக போகிறேன் ஐயான்னு சொன்னார். நான் பரலோகத்துக்கு போக போறேன் ஐயா. ஐயா, அன்றைக்கு பேழைக்குள்ள பாவிகளுக்கு இலவசமா ஒரு அழைப்பு கொடுத்தது போல இன்றைக்கு சிலுவையில் நின்று இயேசு அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நீ வாப்பா, உன் எல்லா பாவத்தையும் மன்னித்து பரலோகத்தில் சேர்க்க என் கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் ஏன் தெரியுமா இயேசு வேண்டாம் நம்மவே சொல்லிக்கிறோம், நான் பெரிய பாவி, என்ன ஆண்டவர் இனி மன்னிப்பாரா, என்ன ஆண்டவர் சேர்த்து கொள்வாரா? இங்க பாருங்க, விபச்சாரம் செய்தவனும் பாவி, நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும் போது நன்மை செய்யாமல் இருக்கிறவரும் பாவிதான். தெய்வத்துக்கு முன்பாக அத்தனை பேரும் பாவிதான். ஆனால் அத்தனை பேரையும் ஒரே ஒருவரால் தான் நீதிமானாக மாற்ற முடியும். அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு ராஜா ஒருவரே ஒருவரே ஒருவரே. ஐயா, பாவத்திலே பிறந்துட்டோம் ஐயா, ஆனா மரிக்கும் போது பாவத்திலே மரிக்க கூடாது ஐயா. இன்றைக்கு இலவசமாக கிருபையினால தருகிற ரட்சிப்பை ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தவாறு இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி காப்பா, ஆர்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, ஆர்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை கரங்களிலே இயேசு அழைக்கிறார். என்ன இப்ப அடுத்ததை பாருங்க, நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். பேழையை பற்றி பேசிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஆளு பேழைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டார். வேலையை செய்து முடித்து ஆயிற்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே கடைசியாக சொன்னார், முடிந்ததுன்னு சொல்லி. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டிய சகல கிரியைகளையும் அவர் செய்து முடித்து ஆயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இப்ப வேலையெல்லாம் முடிச்ச பிறகு இப்போ எல்லாரையும் அழைக்கிறார். ஒருத்தரும் வரல, ஆனா மற்றவங்க எல்லாரும் வந்தாங்க. நான் சுருக்கமா சொல்லட்டுமா யாரெல்லாம் வந்தாங்கன்னு? யானை வந்துச்சா? ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு மாதிரி உட்கார்ந்து என்ன முறைச்சு பார்க்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். யானை வந்துச்சா? பூனை வந்துச்சா? மாடு வந்துச்சா? கோழி வந்துச்சா? காக்கா வந்துச்சா? எலி வந்துச்சா? மரங்கொத்தி வந்துச்சா? எல்லாம் வந்துச்சுங்க. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தார்.
எல்லா மிருகங்களும் உள்ள வந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவர் என்ன சொல்லி உள்ள விட்டுருப்பாரு? யானையை உள்ள விடும்போது என்ன சொல்லி விட்டுருப்பாரு? யானை, நீ பானை மாதிரி வயிற வச்சிருக்கிற, உனக்கு இடம் நான் அந்த ஓரத்தில் வச்சிருக்கிறேன், குடும்பமா கம்முன்னு படுத்து கிடக்கணும், அங்கே இங்கே மிதிச்சு என் பெட்டியை உடைச்சிடக்கூடாது. அதுக்கு இந்த யானை சொல்லியிருக்கும், எஸ் சார். அப்புறம் எலியையும் பிடிச்சு உள்ள விட்டுருப்பார். எலிகிட்ட சொல்லியிருப்பார், எலியே எலியே சும்மாவே ஊரெல்லாம் துறப்ப. அந்த யானைக்கு மூக்க பார்த்து அவனுக்கு உள்ள போனோன்னு தோணும். ஒருத்தருக்கும் ஒரு குடைச்சலையும் கொடுக்க கூடாது, கம்முன்னு கிடக்கணும். அதுக்கு எலி என்ன சொல்லியிருக்கும்? பரவாயில்லையே, அதுவும் சொல்லிச்சு, எஸ் சார். அப்புறம் காக்கா கூட்டார், டே குடும்பமா வாங்கடா உள்ள போ. அப்ப உள்ள போகும்போது சொல்லியிருப்பாரு, காக்கா காக்காவே, 1ஆம் கிளாஸ்லயே நான் படித்தேன், நீ நல்ல வடை திருடுவேன்னு படித்தேன், நீங்க படிக்கலையோ? நீ வடையெல்லாம் திருடிட்டு போயிடுவ, உனக்குள்ள சாப்பாடை உனக்கு தருவேன், எவன் பையிலே நீ திருடக்கூடாது, கம்மன் உள்ள உட்கார்ன. அதுக்கு என்ன சொல்லிச்சு? அடுத்தது மரம் கொத்தின்னு ஒரு ஆள் உண்டு பாருங்க, கொத்தி கொத்தி எல்லா மரத்தையும் ஓட்ட போடுறது மாதிரி மரத்தை கொத்தி பிடிச்சி உள்ள விடும்போது சொல்லியிருப்பாரு, டேய் நீ சின்ன ஆளுதான், சின்னது கடுகு சின்னதா இருந்தாலும் நீ பயங்கரமான ஆளு, நீ மட்டும் கொத்துனா வெளியே உள்ள எல்லா தண்ணியும் உள்ள வந்துடும். ஆகையினால வெளியே விட உனக்கு சாப்பாடெல்லாம் தருவேன், பெட்டியை மட்டும் கொச்சிடக்கூடாதுல. அதுக்கு என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? எல்லாத்தையும் எஸ் சொல்லி எல்லாம் உள்ள வந்துச்சு பாருங்க. நான் இதுல ஒரு காரியத்தை சொல்றேன், அந்த பேழைக்குள்ள பறவைகளும் உண்டு, காக்காவும் உண்டு, புறாவும் உண்டு, எல்லா மிருகங்களும் உண்டு. இப்படி சொல்றேன், இந்த கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு உள்ள ஜாதி என்கிறதே கிடையாது, எல்லா மனிதர்களும் இங்கே உண்டு. பாத்தீங்களா? பாதி ஆமேன் போச்சு பாத்தீங்களா? என்ன, இங்க ஜாதிக்கு இடம் இல்லை. ஆமேன் சொன்னவர்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஜாதிக்கு இடம் இல்லை, இங்கே மொழிக்கு இடம் இல்லை, சகப்பு கருப்புக்கு இடம் இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. பாடுங்க, உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா ஆகையினால தான் இயேசு சொன்னார், ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். நம்ம பலர் நினைக்கணும், இது எங்க ஆளுக்க சர்ச்சு, அது அந்த ஆளுக்க சர்ச்சு, இது இந்த ஆளுக்க சர்ச்சு. எல்லாம் இயேசுராதருக்க சர்ச்சு தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நமக்கு நான் இந்த திருநெல்வேலியில் தான் படித்தேன் பாருங்க. ஆகையினால இங்கே உள்ள போக இந்த நோயெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, இங்கே என் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் ரட்சிக்கிறார். எந்த இங்க உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது. இங்க எல்லாரும் ஒரே மெய்ப்பனுக்கு கீழே மந்தையாக இருப்பார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இயேசு ராஜா நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லிருக்க பார்க்கலாம். இப்ப இவர் பேழைக்குள்ள கூப்பிட்டார். சுருக்கமா சொல்லணும்னா என்ன கவனிங்க, 4 காலும் 5 அறிவும் உள்ளவர்கள்
உள்ளே வந்தார்கள். 2 காலும் 6 அறிவும் உள்ளவர்கள் வரவில்லை. சரிதானா? எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. வெளியே போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா ஒரு கதை சொல்லித்தாரு. எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். எனக்கு என் கூட எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு தம்பி. அவர் ஏற்கனவே வரும்போது ஒரு வாட்டி வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் கன்னியாகுமரியிலே இருக்கிறார். அவருக்கு அவர் சுனாமியில் தப்புன்னு ஆளாக்கும். அவர் வீட்டு முன்னாலே சுனாமி வந்துச்சு. எல்லாரும் என்ன கவனிங்க, சுனாமி கேள்விப்பட்டீங்களா? சுனாமி வந்ததை கேள்விப்பட்டிருக்கிறவங்க கையை வைத்து காமிங்க பார்க்கலாம். 2004 டிசம்பர் 26 வந்துச்சு. சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் மறந்தாலும் எனக்கு மறக்காது. ஏன் எனக்கு மறக்காதுன்னா, என்னுடைய பிறந்த நாள் அன்று வந்தது சுனாமி. அவ்வளவு ஆசீர்வாதமான ஆளாக நான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த சுனாமி வந்த அந்த தருணம் என்ன எப்படி தெரியுமா? சுனாமி வர்றதுக்கு முன்னால, சில நிமிடங்களுக்கு முன்னால கடல் ஒரு 100 to 200 மீட்டருக்கு கடல் உள்ள போச்சு. கடல் உள்ள வாங்குச்சு. கடல் உள்ள வாங்கின உடனே இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா? நாய்க்கு மோப்ப சக்தி அதிகமாகும். இந்த நாய் எல்லாம் இப்படின்னு மோந்து பார்த்துச்சு. கடல் வேற உள்ள ஓடிச்சு. உள்ள போன உடனே நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நேராக இந்த நாய் கரையை நோக்கி ஓடிட்டு ரோடை பார்த்து ஓடிச்சு. கடல் உள்ள வாங்கின உடனே நம்ம ஆட்கள் கடலுக்குள்ள நண்டு பிடிக்க ஓடினாங்க. மனுஷன் நண்டு பிடிக்க உள்ள ஓடினா, நாய் அங்க பார்த்து ஓடிச்சு. நோவாவின் காலத்தில் அப்படிதான் நடந்துச்சு. எப்ப அழிவு வரப்போகுது உள்ள வான்னு சொன்ன உடனே நாய் உள்ள வந்துச்சு. அண்ணனை கூப்பிட்டா, டேய் நீ வரியாடா? நான் வரல. புரியுதா உங்களுக்கு? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற நல்ல எண்ணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. காலத்தை நிதானிக்கிற நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எல்லாரும் என்ன பாருங்க, நான் கடைசி 1-2 காரியத்தை டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு முன்பாக நடக்கிற மிக முக்கியமான அடையாளம் இஸ்ரேல் தேசம் துளிர்க்கும். அந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்துச்சு இல்லையா? சின்ன நாடுங்க. தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துடைய மக்கள் தொகை 8 கோடி. இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை வெறும் ஒரே 1 கோடியாக்கும். அந்த 1 கோடி கொண்ட ஒரு நாடை எவனாலையும் அசைக்கவே முடியலை, இனியும் அசைக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், இயேசு சொன்னார், அத்திமரம் துளிர்க்கும் என்று சொன்னார். அத்திமரம் என்றால் இஸ்ரேல் தேசத்தை காட்டுகிறது. இந்த அத்திமரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாக வாசற்படி என்றே வந்திருக்கிறார். எவரு? நம்முடைய இரட்சகராகிய இயேசுதான். அவர் வருகிறார். இயேசு திரும்ப வருவார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமே இஸ்ரேல் தேசத்துடைய துளிர்ச்சி. அது துளிர்க்கிறது தான் அவருடைய வருகைக்குரிய மிக முக்கியமான அடையாளம். இந்த அடையாளத்தை நிதானிச்சு பார்த்தா நமக்குள்ள ஒரு காரியம் நமக்கு தெரியப்படும். என்ன தெரியப்படும்னு சொன்னா, இனி நான் பேழைக்கு வெளியே இருக்கக்கூடாது, இனியாவது நான் வந்துடணும், இனியாவது ஆண்டவருக்குள்ள வந்துடணும். இவ்வளவு அடையாளம் நடந்தும் உணர்வில்லாத ஜந்துக்கள் நம்மளாக. இவ்வளவு அடையாளங்கள் நடந்தும் ஒரு உணர்வு உண்டா? கிடையாது. ஐயா, இந்த பைபிளை உயர்த்தி பிடித்து சொல்ல முடியும் ஐயா. இந்த இஸ்ரேல் தேசம் இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15. அந்த இஸ்ரேல் தேசத்து சுதந்திரம் 1948 மே மாதம் 14. அன்றைக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் அவர்களை சுற்றிலும் 22 அரேபிய நாடுகள் உண்டு, 22 இஸ்லாமிய நாடுகள் உண்டு. அவங்களை சுற்றி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சிலர் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்கள். அன்றைக்கு எல்லாரும் அவர்களுக்கு அனுகூலமாக இல்லை. இல்லாத பிறகும் அவர்களை அசைக்க முடியாததற்கு காரணம் என்னவென்றால், ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய இரட்சகர் சொன்ன வார்த்தை. என் இயேசு சொன்ன வார்த்தை, என் இயேசு சொன்ன வார்த்தை நம்முடைய கண்கள் காண நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. நிதானித்து பார்த்தால் நம்முடைய ஆத்தும மீட்பர் மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். மேக மீதில் இயேசு ராஜன் வேகமாய் வரப்போகிறார். மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சாங்க? இந்த மனுஷன் ஏறக்குறைய 100 வருஷமா சொல்றாரு,
எப்போ எல்லாரும் பேழைக்குள்ள வாங்கன, மழை வருதுன்னு, உலகம் அழிய போதுன்னு, எல்லாரும் உள்ள வாங்கன வாங்கன. ஐயோ இந்த தாத்தாக்கு வேற வேலையே இல்லைங்க, இவர் சொல்லிக்கிட்டே கிடக்குறாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க, நம்பல. அப்படியே இன்னைக்கு நாங்களும் சொல்லிட்டே கிடக்கிறோம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து. இப்போ என்ன கவனிங்க, நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவர் வருகிறார் மேகமீதில், யேசுராஜன் வேகம், ராஜா வருகிறார், ஓ ராஜா வருகிறார். நம்பினா நம்புங்க, நம்பலனா போங்க. எனக்கு என்ன, எனக்கு நம்பிக்கை உண்டு. இயேசு வந்தா நான் போயிருவேன். நம்புனா நம்புங்க. அன்றைக்கு இவங்க நம்பலங்க. எத்தனை வருஷங்க இவர் சொல்லிட்டு கிடக்கிறாரு, மழை வருது வந்த பாடு இல்லையங்க. நாங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறோம், எங்கள் பிதாக்கள் சொன்னார்கள் ராஜா வருகிறார், எங்கள் ஊழியர்காரர்கள் சொன்னார்கள் ராஜா வருகிறார். நாங்க என்ன தெரியுமா சொல்றது, கடைசி காலத்தில் அல்ல, உலகத்துடைய கடைசி மணி துளிகளில் நின்று கொண்டிருக்கிறோம். நம் இயேசு மகாராஜா வருவார். இது கடைசி கால அழைப்பு, கடைசி கால செய்தி. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா இயேசு சொன்னார், பாவம் செய்யாதவங்க செய்யாண்டான்னு சொன்னாரு. என்ன தெரியுமா சொல்லி முடிச்சாரு, அநியாயம் செய்கிறவன். நான் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், நான் பிற அர்த்தத்தை சொல்றேன், அந்த வசனத்தை சொல்லுங்க. அநியாயம் செய்கிறவன், அசுத்தமா இருக்கிறவன், நீதி செய்கிறவன், பரிசுத்தமா இருக்கிறவன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. என்ன தெரியுமா அர்த்தம், அசுத்தமா இருக்கிறவன், பரிசுத்தமா இருக்கிறவன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல வராரு, ஒன்னு நீ அசுத்தவானாரு அல்லது பரிசுத்தவானாரு, ஒன்னு நீ பரிசுத்தவானாரு அல்லது நீ பாவியாயிரு. பரிசுத்த பாவியா இருக்காது. அப்படி ஆள் உண்டா உங்க ஊர்ல? யார்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க, எங்க ஊர்ல நிறைய பேர் உண்டு பரிசுத்த பாவிகள். இன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா பயங்கர பரிசுத்தவான்களாக்கும். நான் சொல்றது என்ன தெரியுமா அண்ணாச்சி, மரியாதைக்கு தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்தா சாகிறது வரைக்கும் தெய்வத்துக்கு பயந்து வாழுங்க. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் ரொம்ப எல்லாம் குடிக்க மாட்டேன், ஆனா கிறிஸ்துமஸுக்கு ஈஸ்டருக்கு மட்டும் ஒரு பக்கு குடிப்பேன். நான் அவருக்கு என்ன சொல்றேன்னா, அண்ணா நீங்க குவார்டர் குடிக்கிறவங்க ஒண்ணு மனம் திரும்பி பரிசுத்தவானா வாருங்க, அல்லனா இனி ஃபுல்லா குடிங்கன்னு. எதுக்கு அங்கே இங்கே மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கணும்? ஒண்ணு அப்படி இருங்க, இல்லனா இப்படி இருங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் செத்து போனார் பார்த்துக்கிடுங்க. இனி முடிஞ்ச உடனே 1-2 பேர் வருவாங்க, உங்க ஊர் எங்கன்னு வாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் செத்து போனார். எப்படி தெரியுமா செத்து போனார்? ஆளு பயங்கரமா தண்ணினா பயங்கரமா குடிப்பார். குடிச்சு கிட்னி போச்சு, லங்ஸ் போச்சு, லிவர் ஃபை, சுகர் வந்து, ப்ரெஷர் வந்து. அந்த டாக்டரே சொன்னார், கேரளாவில் கிம்ஸில் சொன்னாங்க, அப்போ இனி குடிச்சா செத்து போயிடுவேன். அந்த கேப்பில் விருந்து வீட்டுக்கு போன ஒய்ஃப், விருந்து வீட்டுக்கு போன இடத்துல நைஸாக வாங்கி குடிச்சாரு, போனார். இப்போ இவருக்கு கல்லறையில எழுதி வச்சிருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் அங்க மண் சட்டி கூட கிடைக்காது. இவருக்கு கிரீடம் இருக்காங்க, கிரீடம் அங்க வருவாராம் இவரு, கிரீடம். இன்னைக்கு பலருக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் எப்படினாலும் வாழுவேன், ஆனா பாஸ்டர் வந்து என்ன அடக்க ஆராதனை நடத்திடுறான், அப்ப நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். வாய்ப்பு இல்லை அண்ணாச்சி, நான் எப்படினாலும் வாழுவேன். பிஷப் வந்து அடக்க ஆராதனை நடத்தினா போவார், ஒருவேளை பிஷப்பு போவார். எனக்கு பல பிஷப்புகள் போறதே சந்தேகமா தான் இருக்கு. அந்த இடையில பிஷப்பு வந்து நடத்தினா இவர் போவாராம். பரலோகத்தை தீர்மானிப்பது என்னுடைய அடக்க ஆராதனை அல்ல,
என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய பரலோகத்தை தீர்மானிப்பது. அன்னைக்கு மக்கள் நம்பல, பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னதை நம்பல. இன்னைக்கு நாங்களும் சொன்னதை நம்பல. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், பார்த்துக்கிட்டேங்க. லோத்துக்கு மனைவியை தெரியுமா? லோத்துக்கு மனைவி யாருக்கா தெரியுமா? சிரிக்கிறீங்க. எனக்கு தெரியும், பார்த்துக்கிடுங்க. இந்த லோத்துடைய மனைவியை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பட்டணம் அழிய போது தேவ தூதனாக்கும் கையை பிடிச்சி இழுத்து சொல்றாரு, ஏம்மா நீ போம்மா, வெளியே போம்மா, வெளியே போ, பட்டணத்தை விட்டு வெளியே போமான்னு சொன்னா, அது இப்பவும் பேக்கில் தான் திரும்பி பார்த்து நிற்குது. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, ஒரு தூதன் வந்து கையை பிடிச்சி இழுத்த பிறகு கேட்காத பொம்புள்ள இந்த 50 கிலோ வெயிட் உள்ள பென்னி சேவியர் சொன்னா கேட்கமாக்கும். யாரும் கை வைத்தாண்டாம். புரியுதா உங்களுக்கு? ஐயா, நம்பினால் நம்புங்கள், ஒன்றை நான் அறிவேன், என் இயேசு ராஜா வருவார், என் ரட்சகர் வருவார், வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டார். ஓ ராஜா வருகிறார், ஆயத்தமா, ஓ ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கை தட்டி பாடிடலாமா? ஓ நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி. தலைக்கு மேல கையை தட்டி, ராஜா வருகிறார், ஆஹா ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இங்க இயேசு வருகிறார். ஏமா ஒரு 10 நிமிஷத்துல கூட்டம் முடிக்கிட்டா கோவம் இல்லையா? 10 நிமிஷத்துல முடிச்சிருவானா? இன்னைக்கு யாரும் பெரிய அளவு தூங்க மாட்டீங்க. என்ன காலையில ரிசல்ட் வருது பார்த்தீங்களா? ஆகையினால விழிப்பாவே நீங்கள் போங்கல. அம்மா சாப்பாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க, 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், 10 நிமிஷத்துல முடிச்சிருங்கன்னு சொல்லுகிறவங்க கையை வெறுத்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவே முடிங்கிறீங்களோ? 10 மணிக்கு முடிக்கட்டா, 10 மணிக்கு முடிக்கலாம்னு சொல்லுகிறவங்க கையை வெறுத்தி காமிங்க பார்க்கலாம். அப்போ கை வசத்தாதவங்க 11 மணிக்கு முடிக்கிறா போதுமா? அப்போ நான் 10 மணி முடிக்கிறேன், நீங்கள் 11 மணி வரைக்கும் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னா உட்காந்து. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, கடைசியாக 1-2 காரியத்தை டக்கு டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். அந்த பேழையிலிருந்து ஒரு நாள் பேழையுடைய கதவு அடைக்கப்பட்டது. இங்கேயும் ஒரு நாள் இந்த ரட்சிப்புடைய வாசல் அடைக்கப்படும், கிருபையின் வாசல் அடைக்கப்படும். இன்னைக்கு எத்தனாம் தேதி மக்களே? இன்னைக்கு 3 2026 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி இரவு 9:40 மணி வரைக்கும் வாசல் திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது. பேழையுடைய கதவு அடைக்கப்படவில்லை, திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றின்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. வாசல் அடைக்கப்படல, இன்னைக்கு வரைக்கும் வாசல் அடைக்கப்படல. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு வேலை இருக்கிட்ட, டேய் யாரெல்லாம் கூப்பிட்ட? அவர் சொல்லியிருப்பார், என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். ஒய்ஃபு வந்தாளா? வந்தா. இப்ப நோவாவுக்கு வீடு கன்னியாகுமரின்னு வச்சுக்கோமே. நான் இப்படி எல்லாம் தான் பைபிள் வாசிச்சு பார்ப்பேன். நோவா நேர போய் ஒய்ஃபிட்ட கேட்டாரு, டேய் மழை வரப்போகுது, நீ பேழைக்குள்ள வரியா? உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அத்தான் செத்தாலும் உமக்கு கூட தான் சாவு, நான் வந்துடுறேன். 3 பசங்கள்கிட்ட போய் கேட்டாரு, டேய் வர்றியடா, உள்ள வர்றியடா? உடனே பையன் சொன்னான், டேடி வர்றேன் டேடி. 3 மருமக்களை பார்த்து கேட்டாரு, டேய் உள்ள வர்றியா? வெளியே குக்கு வைத்து கோமாளி பார்க்க போறியாங்க. புரிந்தவர்களுக்காய் நன்றி, புரியாதவங்க வீட்டில் போய் யோசிங்க, புரியும். உடனே அந்த பிள்ளைகள் சொல்லிச்சு, அங்கிள்
எங்களுக்கு ஒன்றும் குக்கும் வேண்டாம், கோமாளியும் வேண்டாம். நாங்க ஏமாளியாக மாறாம நாங்க உள்ளேயே வந்துடுறோம் ஐயா, உள்ளேயே வந்துடுறோம் சொல்லிட்டு இவங்களும் உள்ள வந்துட்டாங்க. அப்ப எண்ணி பார்த்தா மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர். திரும்ப கூப்பிடுறாரு, டேய் அண்ணே தம்பி வரியடா உள்ள, பூட்ட போறேன். அவன் சொன்னான், அண்ணன் போங்க, நான் பின்ன வர்றேன் வருவேன். திறக்காதடா, அப்புறம் திறக்காதடா, வரியடா. ஐயோ வந்துருவா, நீ போ கிளம்பு காலி பண்ண. பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. மழை வந்தது. முதல் நாள் மழை வந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? நாளைக்கு வடிவாள்புரத்தில் ஒரு மழை பெய்யுதுன்னா என்ன ஒரு சந்தோஷம். முதல் நாள் மழை, மக்கள் எல்லாம் வெளியே பயங்கரமா மழை. நோவா பேழைக்குள்ள இருக்கிறார். நோவாக்கு பேழையில தட்டிட்டு 2 பேர் சொல்லியிருப்பாங்க, தாத்தா வெளியே நாங்க என்ஜாய் பண்றோம், வரலையா? வெளியே நாங்க ஷவர்ல குளிச்சது மாதிரி இருக்கு, வெளியே வரலையா? ஆரம்பம் நல்லா தான் இருந்திருக்கும். 2 நாள் 3 நாள் 4 நாள் மழை பெய்யும் போது பூமியுடைய ஊற்றுக்கண்கள் திறக்குது, வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்ப குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஆகும். வயசானவங்க படுக்க முடியாம இருப்பாங்க. வீட்டுக்கு இடுப்பளவு தண்ணி வரும்போது நான் நம்புறேன் ஒரு கூட்டம் மக்கள் நேர பேழையை பார்த்து ஓடி இருப்பாங்க. ஐயா அன்னைக்கு நான் நம்பல ஐயா, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க நான் நம்பல ஐயா, இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்று திறந்து விட்டுருங்க ஐயா, எனக்கு ஒன்று பேழையை திறந்து விட்டுருங்க ஐயா. அவர் சொல்லியிருப்பாரு, டேய் பேழையை செஞ்சதுனா நான், ஆனா பூட்டினது தெய்வம் பூட்டினாரு, சாவி அவருக்கு கையில இருக்கிறதுனால எனக்கு திறக்க முடியாதுடா. இன்னைக்கு கூட்டம் நடத்துறது நாங்க, இதற்கு பின்னால திட்டத்தை தந்தது தெய்வமாக்கும். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறது நாங்க, எங்களுக்கு பிரசங்கத்தை தந்தது தெய்வமாக்கும். இன்னைக்கு ஊழியம் செய்கிறது நாங்க, எங்க ஊழியத்துக்கு தலைவர் தெய்வமாக்கும். எங்களுக்கு சபைக்கு தலைவர் நாங்க இல்ல, எங்க சபைக்கு தலைவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக்கும். அவர் திறந்து வச்சிருக்கிறாரு. அவர் பூட்டினா யாராலையும் திறக்க முடியாது, உண்டாக்குறவராலையும் திறக்க முடியாது, பாஸ்டராலையும் திறக்க முடியாது. பூட்டினவரால தான் திறக்க முடியும். ஆனா பூட்டினவர் திறக்க மாட்டார். 2 கை எடுத்து உங்களை கும்பிட்டு நான் கேட்கிறேன், இனி இந்த வடிவாள்புரத்தில் ஒருவர் கெட்டு போக கூடாது, இந்த சத்தம் கேட்ட ஒருவர் கெட்டு போக கூடாது. அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். நல்ல காலத்துல நீங்க சபைக்கு வரணும், நல்ல காலத்துல ஆராதனைக்கு வரணும், நல்ல காலத்துல இயேசுவுக்காக வாழணும் என்றால், இயேசுவுக்காக வாழுகிறவர்களை, இயேசுவோடு கூட இருக்கிறவர்களை ஒரு இமை பொழுதிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக என் கர்த்தர் வருவார். நான் சொல்லுகிறேன், வசனங்களை நானே சொல்லுகிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் நினைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். பிலிப்பியர் 3:20 இருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் அந்த நாளுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. இங்க பாருங்க, 2 கூட்டம் இருப்பாங்க. ஒரு கூட்டம் மக்கள் வருகிற பிரச்சனையிலையும் சந்தோஷமா இயேசுவோடு கூட ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டில் மனமகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு கூட்டம் கைவிடப்பட்டவர்களாக பேழையுடைய கதவை ஐயா 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 தாத்தா திறக்குங்க ஐயா, திறங்கய்யான்னு கதறினது போல ஒரு கூட்டம் மக்கள் இந்த பூமியில கதறுவார்கள். ஆண்டவரே, எனக்கு அன்னைக்கு இந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணினாங்க, நான் கேட்கல. ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கூட தாங்கப்பா. எனக்கு நான் இனி ஞானஸ்நானம் எடுக்கிறேன், இனி நான் மனம் திரும்புறேன், இனி நான் பாவத்தை விடுறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட தந்துருங்கப்பா ப்ளீஸ் ஐயா, எனக்கு தயவு செஞ்சு கெஞ்சுவாங்க. அன்னைக்கு உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்கும், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நீயும் ரட்சிக்கப்படவில்லை, உனக்கு வாய்ப்பு வந்தது, நீ ரட்சிக்கப்படவில்லை என்கிற ஒரு சத்தம் கேட்கும். அதற்கு முன்பாக உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டாயானால் நலமாயிருக்கு. நான் முடிக்கிறேன். கடைசியாக என் இயேசு வருவார். வருகிற அன்றைக்கு அவரை முகமுகமாய் நானே காண்பேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? இன்ப இயேசு ராஜாவை நான் போதும் மகிமையில் அவரோடு நீங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த உலகத்துல நான் அந்தி கிறிஸ்துவை பார்க்க கூடாது, நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற கூட்டத்தில் இருக்கணும். என்னை ஆயத்தப்படுத்தணும் சொல்லுகிறவங்க வலது கையை உயர்த்தி என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்ன பாருங்க, இந்த இலங்கையில ஒரு சீரியல் நடிகை ஒரு சகோதரி இருந்தா. அந்த சகோதரியுடைய பேர் மறந்துட்டேன். அந்த சகோதரியுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிறிஸ்தவ நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, டிசம்பர் 25ஆம் தேதி இவளை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போனாங்க. சர்ச்சுக்கு போனால் அங்கே உள்ள பாட்டு, ஆராதனை, அந்த பாஸ்டருடைய பிரசங்கம் எல்லாம் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கூட்டம் முடிஞ்சோன்னா பாஸ்டரை பார்க்க வந்தா. பார்த்து சொன்னா, பாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், உங்கள் கூட்டம் ஆராதனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நீங்கள் ஒரு 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 சின்ன ஒரு வாய்ப்பு தரணும். நான் இந்த வாரம் முழுவதும் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கிளப்பில், கொஞ்சம் பீச்சில் கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் நான் டேட்டு கொடுத்துட்டேன். வர்ற ஜனவரி மாதம், டிசம்பர் 25க்கும் ஜனவரி 1க்கு எவ்வளோதான், ஒரே ஒரு வாரம் தான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவேன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் இயேசுவுக்காக வாழுவேன் என்று சொன்னாள். பாஸ்டர் என்ன தெரியுமா நினைச்சார், ஒரு வாரம் தானே இருக்கு, சரி போட்டோம்மா சரின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இது 25 நடக்கு. 26ஆம் தேதி பீச்சில் இவளுக்கு ப்ரோக்ராம். காலையிலேயே ப்ரோக்ராமுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதோடைய ஆயத்த வேலைகளுக்காக வந்து இவங்க எல்லாம் மேடையை அலங்கரித்து கொண்டிருந்ததான நேரத்தில் சுனாமி வந்தது, செத்து போயிட்டா. நேற்றுக்கு தான் சொன்னான் நான் வருவேன்னா, ஒரு வாரம்ட்டேன், ஒரே ஒரு அடுத்த வாரத்தில் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தி தப்புனா அடுத்த சர்ச்சில் வந்து அழுதா. பைபிள் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாள் நாளைக்கு நம்முடைய நாள் இல்லைங்க, நாளைக்கு நம்முடைய நாள் இல்லை. நான் வெள்ளிக்கிழமையில ஒரு நியூஸ் ஒன்று வாசித்தேன். நான் நேற்றை காலையில் களக்காட்டில் இருந்தேன். இந்த களக்காட்டில் ஒரு குடும்பம் வெளியூரில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டில் விருந்துக்காக வந்திருக்காங்க. அதில் 17 வயசு ஒரு பையன் வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு ஒரு மாருதி 800 காரில் அவங்க சாவி வாங்கிட்டு பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கிறான். கொஞ்சம் வேகமாக வந்திருக்கிறான். இவனுடைய கன்று தப்பி வண்டி போய் வீட்டில் விருந்துக்கு வந்த ஒரு குழந்தை ஸ்பாட்டில் செத்து போச்சு. வண்டி ஓட்டின பையன் நாகர்கோயில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, விருந்துக்கு எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுகிறதான நேரத்தில் குடும்பம் மொத்தமும் கண்ணீரில் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்த நாள் நாளைக்கு நம்முடைய நாள் அல்ல, நாளைக்கு என்னுடைய நாள் அல்ல. இன்றைக்கு ரட்சிக்கப்படுங்க, இன்றைக்கு பாவத்தை விடுங்க, இன்றைக்கு உலகத்தை விடுங்க. நாளைக்கு உங்களுடைய நாள் அல்ல. இனி ஆண்டவர் என்ன வடிவாள்புரத்துக்கு அனுப்புனாரு. வெண்ணி சேவியரை நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னியான்னு கேட்டா, நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் சொன்னதெல்லாம் நான் சொன்னேன். நீங்க பாவத்தை விடுங்க. உலகம் மாயை, உலகம் மாயை. அநேக வாலிப பிள்ளைகள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, உலகத்துல நான் வாலிப காலத்துல நினைச்சதை சாதிச்சிட்டேன்னு சொன்னான். நான் வாழ்க்கையில 20 வருஷமா ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ வாலிப கூட்டத்தை நடத்தி இருக்கிறேன், எத்தனையோ வாலிப பிள்ளைகிட்ட பேசி இருக்கிறேன். பிள்ளைகள் வாலிப காலத்துல நினைச்சதை சாதிச்ச உடனே இவங்க நினைப்பாங்க நான் சாதிச்சிட்டேன். இவங்க சினிமாவை பார்த்து வாழ்றாங்க. சினிமாவில் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு சொன்னா, கடைசியில கல்யாணம்னு ஒன்று கொண்டு முடிச்ச உடனே படம் முடிந்தது என்று சொல்லுவாங்க. ஆனால் ரியல் வாழ்க்கையில உன் கல்யாணம் ஒன்று முடிஞ்ச பிறகுதான் உண்மையான வாழ்க்கை தொடங்கும். நீ சாதிச்சதில்லை, அதுக்கப்புறம் தான் நீ சோதிக்கப்படுவ. நீ அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும். நல்ல காலத்துல எத்தனை முறை பாவத்தை விடு, மனம் திரும்புன்னு சொன்னா உனக்கு காதல ஏறாது.
பெற்றோர் சொன்ன வார்த்தை ஏறாது, பாஸ்டர் சொன்ன வார்த்தை ஏறாது. ஆனா எல்லாத்தையும் ஜெயிச்சு நான் பார்த்துட்டீங்களா சாதிச்சுட்டேன்னு சொல்லுவேன். 6 மாதத்துல உனக்கு சாதனை எல்லாம் உனக்கு சோதனையா மாறும்போது உனக்கு தெரியும், தெய்வமே அன்னைக்கு நான் என் வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிட்டேனே. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பிள்ளைகள். சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் 21 வயசுல ஒரு பிள்ளை கூட்டு வந்தார். 21 வயசுல அவ கை குழந்தையோட கூட நிக்கிறா. 19 வயசுல கல்யாணம். குடும்பம் 2 குடும்பமும் எதிர்த்து இருக்கிறாங்க. 2 குடும்பம் வார்த்தையை மீறி கல்யாணம் பண்ணிட்டா. குழந்தை 3 மாதத்துல பையனுக்கு சமாதானம் இல்லாம தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். 2 குடும்பமும் இப்ப இவளை ஏற்றுக்கொள்ளல. 21 வயதுல விதவையா கையில ஒரு குழந்தையோட கூட எனக்கு முன்னால வந்து நிக்கிறா. பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் எப்படியாவது இவளை ஏதாவது படிக்க வைக்கலாமா, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா, இவளுக்கு ஏதாவது. இப்போ ஒரே அரவணைப்பு, நானும் என் மனைவியும் தான் இவரை அரவணைச்சிட்டு இருக்கிறோம். நான் கேட்டேன், நல்ல காலத்துல சொல்லி பார்த்தீங்களா? வேண்டான்னு சொல்லி பார்த்தோம். நல்ல காலத்துல எச்சரித்து பார்த்தோம், கேட்கல. இன்றைக்கு 21 வயசுல கை குழந்தையோட கூட விதவையா அனாதையா எலும்பும் தோலுமா நின்று கொண்டிருக்கிற அந்த தங்கச்சியை பார்த்தா எனக்கே உள்ள எல்லாம் உடைஞ்சு போச்சு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நல்ல காலத்தை நம்புங்க, நல்ல காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, நல்ல காலத்தில் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நான் கூட்டம் முடிச்சு அடுத்த 15 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்பினா மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யத்தில் நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து பார்க்கலாம். இல்லைன்னா நாங்க பரலோகத்துக்கு போகும், நீங்க இங்க கடந்து ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே அழுது புலம்பும் போது பென்னி சேவியர் என்கிற மனுஷன் 3வது நாளில் பண்ணின பிரசங்கம் உங்களுக்கு அன்னைக்கு ஞாபகம் வரும். அன்னைக்கு ஞாபகம் வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிப்போம், ஜெபம் பண்ணுவோம். நன்றி அப்பா. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். அந்த மகிமையினால விரும்புகிறவங்க 2 கையை தட்டி சேர்ந்து பாடலாமா? ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்தனை ஆக்கிவிட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்தனை ஆக்கிவிட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த
சொல்லுங்க பார்க்கலாம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருகவே, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருகவே, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. எல்லாரும் இப்படியே சொல்லுங்க பார்க்கல. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் இனி உம்மை வேதனைப்படுத்த கூடாதப்பா. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உங்க பிள்ளையா என்னை மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை ஒன்று கூடி சேர்த்து கர்த்தாவே, உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா, உம்முடைய வார்த்தையானது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடி நான் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கர்த்தாவே ஆண்டவரே பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. ஆண்டவரே கிருபை நாட்களை ஆண்டவரே வாய்ப்புகளை தருணங்களை கர்த்தாவே நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு கர்த்தாவே உமக்காக வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களுக்கு நினைப்பூட்டி கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. திறவுண்ட வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக நொறுங்குண்ட மனதாய் ஆண்டவரே முன் செல்வர் யார் என்று சொல்லப்பட்ட ராஜா. ஆண்டவரே நம்முடைய வருகையிலே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே காணப்படத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் உங்கள் கர்த்தாவே கொடுத்த அருமையான செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளையுடைய வார்த்தையோடு கர்த்தாவே நீர் கூட இருந்தபடினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களை ஆண்டவரே சிறப்பான முறையில் கர்த்தாவே நடத்துவதற்கு ஏற்றவாறு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த தாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் கர்த்தாவே ஒருவரும் கெட்டு போகாமல் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக கர்த்தாவே கர்த்தர் மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட ராஜா. ஆண்டவரே சோத்திரம் நல்ல செய்திகளை கேட்க ஆண்டவரே உதவி செய்தீங்கப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே உமக்காக வாழ ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அந்த வாழ்க்கை ஆண்டவரே சோத்திரம் சோத்திர ராஜா உமக்காக வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நல்ல கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரமாத்திர கூட இருந்து வழி நடத்தண்டுப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல வந்த ஊழியக்காரர்கள் சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இவருடைய போக்கு வரத்து எங்கு சென்றாலும் ஆண்டவரே உம்முடைய கரமாத்திர கூட இருந்து கர்த்தாவே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் சகலத்தை வென்று ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆராதனை வேளையில சொன்னார்கள் அப்பா அக்கினி 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 என்று சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அக்கினி ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரே எல்லா அசுத்த ஆவிகளை ஆண்டவரே அழித்து நிர்மலம் பண்ணி கர்த்தாவே பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கர்த்தாவே நீதியின் கிரீடத்தை ஆண்டவரே தரிப்பிக்கத்தக்கதான கிருபையை தாருங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கனமகிமை ஆற்றி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் உள்ளுமே நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் சகல பரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேற எந்த ஆவிக்குரிய சபைகளுக்கும் கடந்து செல்லாதவர்கள் இந்த இடத்துல அருமையான ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை உண்டு, இடை நாட்களில் ஜபங்கள் உண்டு. அருமையான அம்மா கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கலந்து கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், இங்கே ஒரு அருமையான ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆகாரங்கள் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாய் புசித்து கடந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். ஆண்டவருக்கே மகிமை.